ஹாய், துபாய் சுற்றி பார்க்க போகலாமா? நாங்கள் ஹஸ்பண்ட்ங்கிறதுனால அடிக்கடி துபாய் சைடு போக மாட்டோம், எப்போவா தான் போவோம். ஏன்னா என் ஹஸ்பண்டும் ராசல் கைமால ஒர்க் அப்படிங்கிறதுனால போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுவாங்களா. ஸோ இந்த வீக்கை நாங்கள் போயிருந்தோம். ரமலான் ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துக்கு போகலான்னு தான் இருந்தோம். நாங்கள் தப்பான லொக்கேஷன் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோன்னா லொக்கேஷனில் துபாய் ஃப்ரேமு, அதுக்குள்ளாடி புர்ஜ் கலிஃபா தருது. நல்ல லொக்கேஷனாக இருக்குது, வாங்க 4 ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு திரும்பி கிளம்பி அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் சைடு போயிருந்தோம். செம்ம க்ரௌடு, பார்க்கிங்கே நாங்கள் ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்பி நடந்து தான் அங்கே போயிருந்தோம். ஃபுல் க்ரௌடு, பாட்டு, டான்ஸு, வைப் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வந்து பானிபூரி மட்டும் தான் சாப்பிட்ருந்தோம், ஏன்னா சாப்பாடு கடையிலலாம் அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருந்தது. அதனால் வந்ததுக்கு வந்து இந்த வடுமாகா சாப்பிட்டுட்டோம். தென் பானிபூரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஷார்ஜா போயிட்டோம். ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜா சைடு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து டைரெக்டாகவே சகர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சகர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. அப்படியே நைட்டு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். சூப்பராக போச்சு இந்த டேவே. சரி டே இல்லை, நைட்டு. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி